நிறைய சாப்பிடல அண்ணே. உடம்புல அதிகமா தடை வந்துட்டா அப்புறம் என்னால ஓடி ஆடி டென்னிஸ் விளையாட முடியாது. அம்மாடி, இந்த சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. பார்த்தாவே தெரியும். இப்படி நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆனா ஊர்ல எத்தனை பேர் வயிறு எறிதான் தெரியுமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இப்படி பேரோடு புகழ் இருக்காங்களேன்னு உங்க பேர் கண்ணை உறுத்திக்கிட்டு. நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க. நம்ம கடமையை நாம ஒழுங்கா செஞ்சுட்டு போற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கடமை தான் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கோமே. அண்ணே, நீங்களும் மெட்ராஸ்க்கே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துருங்க. நாம எல்லாம் ஒன்னா இருக்கணும். என்னங்க, உங்க செல்வாக்கை பயன்படுத்தி தியாகுவுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்குறேன். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க செல்வாக்க பயன்படுத்தி டிரான்ஸ்பர் வாங்குறது ரொம்ப தப்புமா. அதுவும் ஒரு வகையான ஊழல் தான். கரெக்ட். எங்க நீ டிரான்ஸ்பரை விரும்பி என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்கிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்றதானே? நானும் நல்ல பொண்ணா பாத்துட்டு தான் இருக்கேன். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கிடைக்கல. படிப்பு இருந்தா அழகு இல்ல, அழகு இருந்தா குணம் இல்ல. அம்மா, நீங்க தம்பிக்கு எந்த மாதிரி பொண்ணா வேணாலும் பாருங்க. ஆனா கதை எழுதுற பொண்ணா பாக்காதீங்க. ஏன் என் கதைக்கு என்ன குறைச்ச? அந்த இடம் நான் படிச்சு துவைக்க வேண்டியிருக்கு. ஏன்பா தியாகு, வருஷத்துல ஒரு தடவை வர ஒரு 10 நாள் இருந்துட்டு போக கூடாதா? நாளைக்கே போகணும்னு சொல்றீங்க. பட்ஜெட் வருதுமா, டே அண்ட் நைட் ஒர்க் இருக்கு. பட்ஜெட்ல புதுசா ஏதாவது வரி வருதா? அரசாங்க விஷயங்கள்லாம் கேட்க மாட்டேன். அதை கேட்டா நான் சொல்லிட்டு வரேன். நம்ம தானே இங்க இருக்கிறோம். நீ சொல்லாடி போடா, பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். பேப்பர்ல படிச்சுக்க. தியாகு, உனக்கு நிறைய கீர்த்தனை சொல்லி கொடுத்தனே, ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் இருக்கா? அம்மா என்ன இப்படி சொல்றீங்க? காலையில எழுந்திரிச்ச உடனே 1 hour கர்நாடிக் மியூசிக் பாடிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். உனக்கு எதிரா டைம் பாத்ரூம்ல? இந்த அம்மாவுக்கு அது பிடிக்காது, வெஸ்டர்ன் மியூசிக் தான் பிடிக்கும். இவளுக்காகவே நான் வெஸ்டர்ன் மியூசிக் கத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லலையே. திடீர்னு ஒரு நாளைக்கு பாடி உன்னை பயமுறுத்தலான்னு இருந்தேன். இப்ப பாத்திரியா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடி காட்டேன். நீ தனியா அவன் பொண்டாட்டிக்கு ஆடி காட்டு. இப்ப அழகா ஒரு கீர்த்தனை பாடு கேட்கலாம். கீர்த்தனை மியூசிக் அதுதான் நாங்க இருக்கோமே. இந்த வர மிஸ்டர் ரங்கராஜன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரமாதப்படுத்திட்டு போங்க. உங்க ஆர்குமெண்ட்டை கேட்கறதுக்கே நான் மதுரையிலே நீங்க வந்தேன். நீங்க அப்பீர் ஆறேன்னு தெரியா தைரியமா ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம். ஆமா, இதெல்லாம் நீங்க எப்படி சாதிக்கிறீர்கள்? வெரி சிம்பிள். ஒரு கேஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாலே குற்றம் சாட்டப்பட்டவனை பத்தி நல்லா சிந்திச்சு பாக்குறேன். அவன் குற்றவாளி இல்லேன்னு என் மனசுக்கு பட்டாதான் அந்த கேஸை எடுத்துக்கிறேன். அதனாலதான் என்னால தைரியமா ஆர்கியூ பண்ண முடியுது. வெற்றி எனக்கு கிடைக்குது. தாய் குழந்தை சௌக்கியமா இருக்காரு. சத்தமா நீங்க நல்லா இருக்கணும். உங்க புண்ணியத்துல என் மக பெத்து பொழைச்சிட்டாமா. கொஞ்சம் இருங்க, குழந்தைய பாக்கணும். வெரி குட் மிஸ்டர் சுந்தர். இந்த வருஷம் மேட்ச்லயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சார். எல்லாமே நீங்க கத்து கொடுத்ததானே? வெல் டன். மிஸ்டர் சுந்தர், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கம் ஆன், ப்ளே வித் மீ. ஓ ஷூர்.